ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாதா கோயில் திருநாள் பர்ச்சேசிங் வீடியோ பார்க்கலாமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு வாயில் சேலை தான் கொடுத்துவாங்க. வாயில் சேலை எல்லாமே பக்கத்து வீட்டில் எங்கள் தெருவில் நிறைய பேர் போடுவாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க. இப்போ அந்த வாயில் சேலை எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் என்ன எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் காலையிலேயே சாப்பாடை வச்சுட்டு வாயில் சேலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருந்தோம் எல்லாருமே போகிறனால. இப்போ நாங்கள் சின்னதுரை கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இப்போ கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருக்குது. அதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர் உள்ள கலெக்ஷன்லாம் நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் தேடி பார்த்து எடுக்கணும். நல்லா நம்மளுக்கு ஓகே, இந்த ரேட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடைக்கு வந்தாச்சு. பாப்பா சாக்லேட் கட்டி வாங்கி கட்டிகிட்டே இருந்தால் நாங்கள் லிஃப்ட்டில் கூப்பிட்டு போயாச்சு. இப்போ லிஃப்ட்டில் அவள் ஆட்டோவை எப்படி பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன பிள்ளைங்க செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். டிவான்ஸுக்கும் கேரிக்கும் டிவானுக்கும் எடுக்கணும், அதுக்காக தான் போயிருந்தோம். முதல்ல கோயில் போடுற ட்ரெஸ் நல்லா கிராண்டாக எடுக்கலான்னு தான் முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் அவங்க காட்டிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. நாங்கள் குடோன்லேருந்து எடுத்து கேட்டோம், அதனால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் நிறைய டைம் குடோனில் தான் எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தா நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த டிஷர்ட் 3500, அந்த டிஷர்ட்டில் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தோம், கோட் மாடல். ஆனால் பட் எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் எடுக்கலை. அப்படியே பாப்பாவுக்கு எல்லாருக்குமே நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ டிவான் செக்ஷனுக்கு போயாச்சு. அவனுக்கு 4th ஃப்ளோர் நினைக்கிறேன். அவனுக்கு இந்த பிளாக் கலர் ஷர்ட்டும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேண்ட்டும் எடுத்தோம். அப்புறம் ஆஃபர்லேயுமே சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பீஸ் எடுத்தோம். 3 ட்ரெஸ் 1000 ரூபா, வெஸ்டர்ன் டாப் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பேண்ட்டு, சாக்ஸு, வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நம்ம நல்லா தேடி பார்த்தே எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆஃபரில் போடும்போது வெளியே கொஞ்சம் பழைய ட்ரெஸ் போடுவாங்க. அப்போ நம்ம கேட்கணும், 3 பீஸ் 1000 ரூபாயில் வேறு பீஸ் இல்லை, எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு கேட்டோன்னா உள்ள டப்பாலேருந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் புது பீஸாக இருந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் எடுத்துகிட்டு நாங்கள் சாரீ எடுக்க போயிருந்தோம். பட்டு சாரீ தான் எப்போவுமே எடுப்போம், பட் இந்த அப்படி எடுக்கலை. ஒரு 1500க்கு ஒரு குழுன்னு டக்குன்னு உடுத்துற மாதிரி சாரீ எடுத்திருந்தோம். சின்னதூரில் எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹைப்பர் தான் போயிட்டுருக்கோம். ஹைப்பரில் அம்மாவுக்கு சட்டை துணிலாம் ஹைப்பரில் தான் எடுப்போம். அங்கே உள்ளது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எல்லா வாயில் சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஹைப்பர் தான் போயிருந்தோம். பாப்பா மூங்கில் பையை தூக்கிட்டு வருவேன்ட்டு ஒரே அடம். அப்படியே அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் தான் தூக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. வாயில் சரி எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் எடுத்தோன்னா, அம்மா வாயில் சிலைக்கு ப்ளவுஸு, அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சாரீ, பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது ஃபஸ்ட் டே பர்ச்சேசிங். இப்போ டே 2. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பாப்பாவுக்கு கோயில் போடுறதுக்கு கிராண்ட் ட்ரெஸ் பார்த்தோம்ல, எதுவுமே அமையலை. திருநாக்கு போடுற மாதிரி எதுவுமே அமையலை. ஒரு பிளாக் எடுத்திருந்தோம்ல, அது ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் நாங்கள் கவுனோட டிசைன் நெட்டில் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு துணி எடுக்க தான் வந்திருந்தோம். இப்போ நாங்கள் கையில் பிடிச்சி பார்த்துட்ருக்கோம்ல, இந்த துணி 1 மீட்டர் 2500 ரூபா. அதுக்கு கவுன்லாம் தைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பிரைன் நகரில் கவின்ஸ் ஃபேப்ரிக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எல்லா துணியுமே இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு 100% ட்ரெஸ்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 95% துணி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நெட்டில் பார்க்குற எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லாமே துணி. நெட்டில் கவுன் பார்த்துட்டு டெய்லர்கிட்ட என்ன துணி அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம இங்கே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ராஃபிட்டும் கூட. அதே சமயம் நம்மளுக்கு நினச்ச மாதிரி நம்ம தச்சுக்கலாம். பாப்பா கொடியேற்றத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸு நாங்கள் இங்கே துணி எடுத்து நாங்கள் எங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து தான் தச்சுருந்தோம். அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த துணி. இங்கே எல்லாமே இருக்கும். லெகின்ஸ் இருக்குது, டாப்ஸ் இருக்குது, அப்புறம் ஆரி ஒர்க் போடுற பொருளுக்கான திங்ஸஸ்லாம் இருக்கும், அப்புறம் நூல் இருக்கும், எல்லாமே இருக்கும், இன்னர்ஸ் இருக்கும், நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் இங்கே. இப்போ இந்த துணி தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ரேடியன் க்ரீன் மாதிரி இருக்கும். இது மேலே டிஷ்யூ இருக்கும், உள்ளே இன்னொரு கிளாத் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்த கவுன் ஒரு மாதிரி ஆஷ் கலர். எங்களுக்கு அந்த ஆஷ் கலர் பிடிக்காத மாதிரி இருந்ததுனால நாங்கள் இந்த க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மாதாக்குள் திருநாக்கி ட்ரெஸ் தைச்சிட்டு நாங்கள் இந்த அவுட்ஃபிட் போட்டுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாப்பாவுக்கு திருநாக்கு முந்தின நாள் போடுறதுக்கும் நாங்கள் கவுன் தான் எடுத்திருக்கோம். அதை ஸ்டிச் பண்ணிட்டு நான் போடும்போது காட்டுறேன். இப்போ கவின்ஸ்லேருந்து நாங்கள் வெளியே வந்தாச்சு. இந்த கடை எங்கே இருக்குன்னா, பிரைன் நகரில் இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு யாருமே ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கோம். இது ப்ரொமோஷன் சொல்லிட்டு யாரும் போகாமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் சின்னதுரைக்கு தான் வந்திருக்கோம். 3 சேலை 750 ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் பாப்பாவுக்கு ஏதாட்டி ஆஃபரில் எக்ஸ்ட்ரா ஏதாட்டி கிடக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வந்திருக்கோம். சின்னதுரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உள்ள கலெக்ஷன் நாளைக்கு இருக்காது ஆஃபர் பீஸில். இப்போ நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெஸ் 3 1000 ரூபா. கீழே ஜீன்ஸ்
சாக்ஸ் இருக்கும், மேலே வந்து டிஷர்ட் இருக்கும். இது ரொம்ப ப்ராஃபிட்டாக எங்களுக்கு தெரிஞ்சது. அதில் வந்து ஒரு 3,000 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்தோம். கண்ணாடி கேட்டுட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்துச்சு, பட் நாங்கள் கொண்டு போகலை. கடையில் கொஞ்சம் பிள்ளைங்க தெரியுமா, அந்த பிள்ளைக்கு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கொடுத்தாச்சு. பாப்பா அந்த ஹேண்ட்பேக்கை கேட்டு ரொம்ப அழுக, ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தால். நாங்கள் அது கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபிளாக இருந்தால் நாங்கள் எடுத்திருப்போம். இந்த ஸ்மைலி ஹேண்ட்பேக் வந்துட்டு 250 350 நினைக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் ரீசனாக இருந்தால் நாங்கள் எடுத்துருந்துருப்போம். மாதா கோயிலில் இதை விட வந்துட்டு சீப்பாக போடுவாங்க. பிள்ளைகளுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, சும்மா ஃபேன்சியாக போடுறதானே, அதனால் நாங்கள் எடுக்கலை. ஆனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. அவளும் வந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாப்பா அமைதியாயிருவா. இப்போ அடுத்த 3வது நாள் ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். நானும் மைனியும் பைக்கில் தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா குடித்தோம். மைனிக்கு ஜிகர்தண்டாவும் எனக்கு ரோஸ் மில்க் தான் குடித்தோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஷாப்பிங் முடிஞ்சிட்டு இன்றைக்கி என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நான் மாதா கொடுத்துற ப்ளூ கலர் சுடிதாரோட ஷால் வந்துட்டு ரொம்ப ஃபேட் ஆகிட்டுங்கிறத விட துவைக்க பேட்சாக வந்து விழ ஆரம்பிச்சிட்டு ஒயிட் கலரில். ஸோ அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கடைக்கு தான் வந்திருந்தோம். ஹைப்பருக்கு வந்திருந்தோம். நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் என்னோடய ஷாலோட கலர் வந்துட்டு இங்கே வந்து மேட்ச் ஆகவே இல்லை. ஹேர் கிளிப்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. சரி, ஹைப்பர்லேயே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அங்கே போகலான்னு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நிறைய ஃப்ளவர் வாஷ் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே ரொம்ப ரேட் கூட. இந்த ஃப்ளவர் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. அது கொண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். காலேஜ் கேர்ள்ஸும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்தது. அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் ஹைப்பருக்குள்ளே ஃபேன்சி ஸ்டோருக்கு போயாச்சு. இங்கே வந்து நிறைய கொரியன் கிளிப்ஸ் இருந்தது. இந்த கிளிப்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. கொரியன் கிளிப்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை. இந்த மாதிரி மாலை எல்லாமே ரேட்டு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஹேர் கிளிப்ஸு, பேண்ட் எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரேட் வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து டிசைன் வந்துட்டு அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாடல் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஹேர் கேட்ச் கிளிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி இருந்தது. நிறைய இது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்ல வெரைட்டியாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த ஹேர் பேண்ட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து நம்ம முடியில் மாட்டும் போது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சிக்காகும். பிடிச்சி அத்தை இழுத்துறதுனால நாங்கள் எதுவுமே எடுக்கலை. ஆனால் கலராக சூப்பராக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த கிளிப்லாம் ஹார்ட் ஷேப் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதுவும் கொரியன் ஹேர் கிளிப் தான். ஒன்று வந்து 40 ரூபீஸ். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம குத்துவோம்ல அந்த கிளிப்பு. இது வந்துட்டு அழகாக இருந்தது ரொம்ப. ஆனால் பட் ஒன்று வந்து 40 ரூபீஸ். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப என்னடா 40 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எடுத்த ஒரு 3 கிளிப் கிட்ட எடுத்தோம். பட் அழகாக இருந்தது. அப்புறம் இந்த இது எல்லாமே 40 தான். ஜோடியாக சொல்லலை, ஈச் சிங்கிள் பீஸ் வந்துட்டு 40 ரூபீஸ். லிப்ஸ்டிக் கலெக்ஷன் நிறைய இருந்தது. ஐலைனர், ஐ ஷேடோ, அப்புறம் வந்துட்டு நிறைய என்னெல்லாம் ஒரு கேர்ள்ஸுக்கு தேவையோ அந்த எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அதனால நாங்கள் வந்துட்டு ஹேர் கிளிப்ஸும் அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் ஹைப்பரை விட்டு கிளம்பியாச்சு. ஹைப்பரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோன்னா அங்கே பிரிஸ்மா ஷோரூம் இருக்குது. அங்கே தான் முதல்ல ஷால் பார்த்தோம். செட் ஆகலைன்னு தான் நாங்கள் ஹைப்பர் வந்தோம். ஹைப்பரில் சுத்தமாக செட் ஆகலை. அதனால் பிரிஸ்மாவில் போய் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஷாலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப மேட்சாக இல்லாட்டாலும் ஓரளவு இப்போ நம்மளுக்கு ஷால் தேவைப்படுறதுனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த ட்ரெஸ் கலெக்ஷனில் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த டாப் வந்துட்டு 3 டாப் வந்துட்டு 1000 ரூபா. எனக்கு எங்கள் மைனிக்கு எடுத்தனால கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கான்னு பாருங்கள். கிளாத்துமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எல்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 டாப் 1000 ரூபா. இது வந்து நாங்கள் 6 டாப் எடுத்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து 4 செட்டுக்கிட்ட எடுத்துருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு 2 saree 1000 ரூபாவில் நாங்கள் 4 saree எடுத்திருந்தோம். 4மே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாத்துமே செம்மையாக இருந்துச்சு. இந்த பிங்க் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு பிளாக்கு அப்படி நாங்கள் 4 கலர் எடுத்திருந்தோம். அதான் நான் சொன்னேன், ஆஃபரில் நம்ம தேடி பார்க்கும்போது சின்னதுரில் நம்ம சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம் லாபத்துக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் நிறைய ட்ரெஸ் எடுத்திருந்தோம். பட் இப்போ ஆஃபரில் நாங்கள் கொஞ்சம் பீஸ் தான் காட்டுறோம். இது வந்து 3 ட்ரெஸ் வந்துட்டு 1000 ரூபா. பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இதோட கிளாத்துமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மேலே வந்துட்டு ஷர்ட்டு, கீழே வந்துட்டு ஒரு பலோசோ பேண்ட் மாதிரி இருக்கும். ஒரு பெல்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த பிளாக் கலர், இந்த பிளாக்கும் சேம் தான். உள்ளே வந்துட்டு ஒரு சிம்மிஸ் மாதிரி இருக்கும்.
அதுவும் அழகாக இருந்தது. Black அண்ட் ஒயிட் காம்பினேஷன். அப்புறம் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஒரு ஆரஞ்சு கலர் அண்ட் வந்துட்டு க்ரீன் கலர் ஷேடில் அது நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு 2 பீஸ் வந்துட்டு 500 ரூபா. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாக்ஸ் இருக்கும், ஒரு டிஷர்ட் இருக்கும். கிளாத்துமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆடி ஆஃபரில் நம்ம கலெக்ஷன் எடுத்தோம்னா ரொம்ப ப்ராஃபிட் நம்மளுக்கு. இது சும்மா சாம்பிள் பீஸ்க்கு தான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எடுத்திருந்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.